friends, welcome back to my channel Legal Knowledge. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலி லா 1 சப்ஜெக்ட்லேருந்து சோர்சஸ் ஆஃப் இந்து லா இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் இந்து லா அப்படின்னா ஹிந்து லா எதோட அடிப்படையில் வச்சு உருவாக்குனாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சோர்சஸ் ஆஃப் இந்து லா ட்ரெடிஷ்னல் ஆர் ஏன்ஷியன்ட் சோர்சஸ் ஆர் மாடர்ன் சோர்சஸ் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து ட்ரெடிஷ்னல் ஆர் ஏன்ஷியன்ட் சோர்சஸ்லேருந்து போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்து லாவோட பேஸ் என்னன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர் ஏன்ஷியன்ட் சோர்சஸ் ஆஃப் இந்து லா இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஆர் ஏன்ஷியன்ட் சோர்சஸ் ஆஃப் இந்து லா அப்படின்னா அந்த ஏன்ஷியன்ட் டைமில், அதாவது அந்த காலகட்டத்தில் ஹிந்து மக்களை எதை வச்சு கைட் பண்ணாங்க, எதை வச்சு வழி நடத்துனாங்க அப்படின்றது தான் இந்த ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் ஆஃப் இந்து லா. இந்த ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இந்து லா 4 டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்ருதி வேதாஸ், ரெண்டாவது ஸ்மிருதிஸ், மூணாவது டைஜஸ்ட் அண்ட் கமெண்ட்ரிஸ் அண்ட் 4வது கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ருதி வேதாஸ்லேருந்து பார்க்கலாம். இந்த ஸ்ருதி வேதாஸ் ஸ்ரு அப்படின்ற வார்த்தையிலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ரு அப்படின்னா டு ஹியர் அப்படின்னு மீனிங். அதாவது இந்த இந்து லா கிரியேட் ஆனதுக்கு இந்த ஸ்ருதி வேதாஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட மொழி அப்படின்னும் இந்த ஸ்ருதி வேதாவை சொல்கிறாங்க. ரிஷிஸ், முனிஸ் அவங்கெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹைட், அதாவது கடவுள்கிட்டயே பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்ருதி வேதாஸில் அதிகமான நாலேஜ் இருந்ததால தான் அது அவங்களுக்கு அப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த ஸ்ருதி வேதாஸை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ருதி வேதாஸ் 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா அண்ட் அதர்வ வேதா அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க. அகைன் இந்த 4 வேதாஸும் 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. சன்ஹிதா, பிராமின் அண்ட் உபனிஷத். சன்ஹிதா அப்படின்னா இதில் அந்த ஹிந்து லாவோட அந்த ஸ்லோகம், மந்திரம் அதெல்லாம் இந்த சன்ஹிதாவில் இருக்கும். அண்ட் பிராமினில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டியூட்டிஸ் அதெல்லாம் இந்த பிராமினில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் உபனிஷத்தில் இது எல்லாத்தையுமே எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த உபனிஷத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஏன்ஷியன்ட் டைம் பீரியடில் ஒரு லாவாக இருந்து அந்த ஹிந்து மக்களை கைட் பண்ணிட்டு வந்துச்சு பிட்வீன் 4000 to 1000 BC இந்த காலகட்டத்தில். அண்ட் ஹிந்து லாவோட பேசிக் அப்படின்னு மெயின் பேசிக்னா அது இந்த ஸ்ருதி வேதாஸ் தான். ஒரு ஹிந்து பர்சனுக்கான ரைட்ஸ், அவனோட மேரேஜ் ரிச்சுவல்ஸ், அந்த பார்ட்டிஷன் எல்லாமே இந்த ஸ்ருதி வேதாஸ்லேருந்து தான் அவனுக்கு கிடைக்க செய்யுது. இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் ஏன்ஷியன்ட் சோர்சஸில் ரெண்டாவதாக வர்றது ஸ்மிருதிஸ். இந்த ஸ்மிருதிஸ் ஸ்மிரி அப்படின்ற வார்த்தையிலேருந்து கொண்டு வந்தது. இந்த ஸ்மிரி அப்படின்னா டு ரிமெம்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ரிஷிவர்கள், முனிவர்கள் அவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவத்தில் அவங்கள சொந்த அறிவில் எழுதுனது தான் இந்த ஸ்மிருதிஸ். அந்த காலத்தில் நிறைய ஸ்மிருதிஸ் எழுதப்பட்டுச்சு. அதில் ஒரு சிலது மட்டும்தான் இப்போது நமக்கு எல்லாமே தெரிய செய்யுது. அதெல்லாம் என்னன்னு நம்ம இப்போ பின்னாடி பார்க்கலாம். இந்த ஸ்மிருதிஸ் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அகைன் தர்மசூத்ரா அண்ட் தர்மசாஸ்திரா அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தர்மசூத்ரா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தர்மசூத்ராஸ் பற்றி பார்க்கலாம். தர்மசூத்ராஸ் வந்து 800 BC to 200 BC இந்த டைமில் எழுதுனது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டோரி இல்லைனா ஒரு பயோகிராஃபி அது மாதிரி இந்த தர்மசூத்ராஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த ரிஷி முனிவர்ஸ் அவங்கள மாதிரி ஆக போகிறவங்கள இந்த தர்மசூத்ராஸ் வச்சு தான் அவங்களுக்கு டீச் பண்ண செய்வாங்க. ஸோ இந்த கௌதமா, பௌதயன் அண்ட் வசிஷ்டா இதெல்லாம் பாப்புலரான தர்மசூத்ராஸோட எக்ஸாம்பிள். இந்த கௌதமா அப்படின்றவர் வந்து சமவேதாவை சேர்ந்தவர். இவரோட தர்மசூத்ராஸில் என்னெல்லாம் எழுதியிருப்பார் அப்படின்னா லீகல் அண்ட் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் எல்லாம் பற்றி இவரோட இதில் பேசியிருப்பார். அண்ட் பௌதயன் இவர் வந்து யஜுர்வேதாவை சேர்ந்தவர், ஆந்திர பிரதேஷில் இருந்தவர். இவரோட இதில் இந்து ரிலிஜனோட பழக்க வழக்கம் அதெல்லாம் பற்றி இவரோட இதில் பேசியிருப்பார். அண்ட் வசிஷ்டா இவர் வந்து நார்த் இந்தியன் அண்ட் ரிக்வேதாவை ஃபாலோ பண்ணுறவர். இவர் இதில் தான் அந்த ஹிந்து விடோ உமனுக்கான ரீமேரேஜை பற்றி இதில் தான் இவர் பேசியிருப்பார். ஸோ இதெல்லாம் தான் தர்மசூத்ராஸ். அண்ட் இப்போ நம்ம தர்மசாஸ்திராஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தர்மசாஸ்திரா வந்து தர்மசூத்ராஸை பேஸ் பண்ணி தான் இதை எழுதுனாங்க. தர்மசூத்ராஸ் எப்படி இருந்துச்சுன்னா
ஒரு கதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த தர்ம சாஸ்திரா எப்படி இருக்கும்னா போயட்டிக் வேர்சஸில் இருக்கும். அதாவது ஸ்லோகாஸ் மாதிரி இந்த தர்ம சாஸ்திராஸ் எழுதியிருப்பாங்க. இந்த தர்ம சாஸ்திராஸை 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஆச்சாரா, வியாவஹர் அண்ட் பிரயசிதா அப்படின்னு சொல்லி இதை 3ஆக பிரிக்கிறாங்க. ஆச்சாரா இதில் வந்து என்ன பழக்க வழக்கங்கள் அப்படின்றத வந்து ஆச்சாரால சொல்லியிருப்பாங்க. அண்ட் வியாவஹரால வந்து சிவில்லா. அண்ட் பிரயசிதானா தவம் செய்கிறது, பெனன்ஸ், தவம் செய்கிறது எப்படி அப்படின்றத பிரயசித்தால சொல்லியிருப்பாங்க. இந்த தர்ம சாஸ்திரா தான் இந்த இந்து ரிலிஜனோட கல்ச்சரில் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. நிறைய தர்ம சாஸ்திராஸ் இருந்தாலுமே அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தர்ம சாஸ்திராஸ் இந்த 3 தான். மனுஸ்மிருதி, யஜ்னவால்கிய ஸ்மிருதி அண்ட் நரஸ்மிருதி. இது ரெண்டுத்தையும் விட மனுஸ்மிருதி தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இந்த மனுஸ்மிருதி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு காலத்தில் இந்தியாவோட கோட் ஆஃப் கண்டக்டை இந்த மனுஸ்மிருதி தான் கைட் பண்ணிட்டு வந்துச்சு. நமக்கு எல்லாமே மனுஸ்மிருதின்னு தெரியும், ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் மானவ தர்ம சாஸ்திரா. இந்த மானவ தர்ம சாஸ்திரா தான் ஒரு காலத்தில் சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸை 4 வர்ணாஸ் கீழே பிரிச்சுது. அதாவது பிராமின், ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ்னு ஊர் மக்களை தனித்தனியாக பிரிக்க செஞ்சுது. நெக்ஸ்ட் யஜ்னவால்கிய ஸ்மிருதி. யஜ்னவால்கிய ஸ்மிருதி வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுனாங்கன்னா கஸ்டம்ஸ் அண்ட் சிவில் லா இதை பற்றி மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி எழுதுனாங்க. மற்றபடி ட்ரெடிஷன் அண்ட் மொராலிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி இது இருக்காது. இந்த யஜ்னவால்கிய ஸ்மிருதி தான் லா தான் சுப்ரீம், அதுக்கப்புறம் தான் ராஜாங்க அப்படி அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த யஜ்னவால்கிய ஸ்மிருதி தான் முதல்ல கொண்டு வந்துச்சு. இந்த ராஜாங்க எல்லாம் அந்த லாவை வச்சு மக்களை கைட் பண்ணுறவங்க தான், மற்றபடி லா மட்டும்தான் சுப்ரீம், ராஜாங்களும் லாக்கு அடிப்படையணும் அப்படின்றத இந்த யஜ்னவால்கிய ஸ்மிருதி தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நரத ஸ்மிருதி. நரத ஸ்மிருதி அப்படின்றது வந்து இவங்க நரதா அவங்கன்ற வந்து நேபாளை சேர்ந்தவங்க. இந்த நரத ஸ்மிருதி மட்டும்தான் ரிலீஜன் அதை பற்றி எதையும் பேஸ் பண்ணி எழுதாமல் வெறும் சிவில் லா மட்டும் பேஸ் பண்ணி இந்த நரத ஸ்மிருதி எழுதினாங்க. இது இன்னமும் ரொம்ப பாதுகாப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் ஆஃப் நரத ஸ்மிருதி இன்னமும் அவைலபிளாக தான் இருக்குது. இதோட எந்த பாட்டுமே அழிஞ்சு போகாங்க, இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுட்ருக்காங்க இந்த நரத ஸ்மிருதியை. இது 200 AD அந்த டைமில் இந்த நரத ஸ்மிருதியை எழுதுனது. ஏன்ஷியன்ட் சோர்சஸ் கீழே நெக்ஸ்ட் வர்றது டைஜஸ்ட் அண்ட் கமெண்ட்ரிஸ். டைஜஸ்ட் அண்ட் கமெண்ட்ரிஸ் வந்து ஸ்ருதிக்கு நெக்ஸ்ட் பீரியடில் எழுதினது தான் டைஜஸ்ட் அண்ட் கமெண்ட்ரி பிட்வீன் 7th century to 1800. இந்த டைம் பீரியடில் எழுதினது தான் டைஜஸ்ட் அண்ட் கமெண்ட்ரிஸ். கமெண்ட்ரிஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்மிருதியை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கமெண்ட்ரிஸ். அண்ட் டைஜஸ்ட் அப்படின்னா மொத்த ஸ்மிருதியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டைஜஸ்ட். இந்த டைஜஸ்டையும் கமெண்ட்ரிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணது தான் அந்த ஹிந்து ஸ்கூல் ஆஃப் லா. ஹிந்து ஸ்கூல் ஆஃப் லாவை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் போகலாம். கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ். கஸ்டம்ஸ் ஒரு ரிலீஜன் அப்படின்னாலே அது கஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹிந்து லாவோ மோஸ்ட் ஆஃப் த ஹிந்து லாஸ் வந்து கஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை க்ரியேட் பண்ணாங்க. இந்த கஸ்டம்ஸ் வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. லோக்கல் கஸ்டம், ஃபேமிலி கஸ்டம், கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி கஸ்டம் அண்ட் கில்டு கஸ்டம். லோக்கல் கஸ்டம்ஸ் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், அதாவது பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான் இந்த கஸ்டம்ஸ் பொருந்தும். அவங்க சுற்றுவட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல் க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு பேர் தான் லோக்கல் கஸ்டம்ஸ். அண்ட் ஃபேமிலி கஸ்டம்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். அவங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஒரு ரூல் க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு பேர் தான் ஃபேமிலி கஸ்டம்ஸ். கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி கஸ்டம். கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி கஸ்டமும் இதே மாதிரி தான். அந்த கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிக்கு மட்டும் இருக்க ஒரு கஸ்டம்ஸ், அது மற்ற கேஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டிக்கும் அது பொருந்தாது. கில்டு கஸ்டம். கில்டு கஸ்டம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர கஸ்டம்ஸ்க்கு பேர் தான் கில்டு கஸ்டம்ஸ். அண்ட் யூசேஜஸ் அப்படின்னா ஒரு செயலை தலைமுறையாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் தான் யூசேஜஸ். இது கம்பல்சரி கிடையாது. அதே கஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுவும் அதே அந்த தலைமுறையாக ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த யூசேஜஸ் தான் கஸ்டம். ஆனால் இந்த கஸ்டம்ஸ் அப்படின்றது ரூல், கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வரதும். ஸோ ஏன்ஷியன்ட் சோர்சஸ் ஆஃப் ஹிந்து லா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மாடர்ன் சோர்சஸ் ஆஃப் ஹிந்து லா பார்க்கலாம். இது ஏன்ஷியன்ட் சோர்சஸ் மாதிரி இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காது. இதில் வெறும் 3 தான். ஈக்விட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் குட் கன்சைன்ஸ், லெஜிஸ்லேஷன் அண்ட் ப்ரெசிடென்ஸ். இந்த 3 மட்டும் தான் இந்த மாடர்ன் சோர்சஸ் ஆஃப் ஹிந்து லா கீழே வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்விட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் குட் கன்சைன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம்.
ஈக்விட்டினாலே நம்மளுக்கு தெரியும் ஈக்குவாலிட்டி அப்படின்னு, அதாவது எந்தவித டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்கறது தான் ஈக்விட்டி. இதில் இந்த 3 பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க: ரீசனபிள்னஸ், பேசிக் வேல்யூஸ் அண்ட் ஃபேர் ப்ளே. எந்த ஒரு கேஸ்க்கு டெசிஷன் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இருக்கிற லாஸை அமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நியூ லாஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த 3 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் செய்வாங்க இந்த ஈக்விட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் குட் கன்சைஸில். நெக்ஸ்ட்டு லிஜிஸ்லேஷன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பார்லிமெண்ட். ஸோ இந்த இடத்துலையும் ஹிந்து லா ஃபார்மேஷனுக்கு பார்லிமெண்ட் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த லெஜிஸ்லேஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் சொசைட்டியில் மேஜர் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சுது. லைக் சைல்டு மேரேஜ் எல்லாமே இந்த லெஜிஸ்லேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு குறைய செய்ய ஆரம்பிச்சது. இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், இந்து மைனாரிட்டி ஆக்ட் எல்லாமே இந்த லெஜிஸ்லேஷன் கீழே தான் வர செய்யும். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ஸ் அப்படின்னாலே டாக்ட்ரைன் ஆஃப் ஸ்டேர் டிசீசஸ். அதாவது ஆல்ரெடி நடந்த கேஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் நியூவாக நடக்கிற கேஸை ஆல்ரெடி நடந்த கேஸ் லாஸை வச்சு டெசிஷன் மேக் பண்ணுறது, அதுதான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் ஸ்டேர் டிசீசஸ். அதே மாதிரி இந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் மேக் பண்ணுற டெசிஷன்ஸ் மொத்த இந்தியாவுக்குமே பொருந்தும். அதே மாதிரி ஹை கோர்ட் மேக் பண்ணுற டெசிஷன் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இவ்வளோ தான் சோர்சஸ் ஆஃப் ஹிந்து லா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.